தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து பேசி முடிவு செய்யப்படும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ், கட்சியின் தலைவர் அன்புமணி ஆகியோர் இடையே அதிகார போட்டி நிலவி வருகிறது. இருவரும் தனித்தனி அணியாக செயல்பட்டு வருகின்றனர். இரு தரப்பிலும் சமாதான பேச்சுவார்த்தையை கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் குடும்பத்தினர் நடத்தி வருகின்றனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு வரவுள்ள நிலையில் உட்கட்சி பிரச்சினையை தீர்க்க சில தினங்களுக்கு முன்பு அன்புமணி ராமதாஸ் தைலாபுரத்திற்கு சென்று ராமதாஸை சந்தித்து பேசினார். அதில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் அன்றைய தினமே ஆடிட்டர் குருமூர்த்தி, சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயர் சைதை துரைசாமி ஆகியோர் ராமதாஸை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இச்சந்திப்பு குறித்து அன்புமணி எதுவும் சொல்லாத நிலையில் ஆடிட்டர் குருமூர்த்தியோ நீண்டகால நண்பர் என்ற முறையில் ராமதாஸை சந்தித்ததாக தெரிவித்தார். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்ட நிலையில் பாமகவை அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்ப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று சென்னை வந்த ராமதாஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது பாஜகவில் இருந்து கூட்டணிக்கு அழைப்பு வரவில்லை எனவும், அன்புமணியுடனான கருத்து மோதலால் கட்சியில் எந்த பின்னடைவும் இல்லை எனவும் தெரிவித்தார். கட்சியில் நிலவி வரும் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு எட்டப்படும் எனவும், கட்சியில் நடக்கும் பிரச்சினை முடிந்து போன விஷயம் எனவும் தெரிவித்த ராமதாஸ், யாருடன் கூட்டணி என்பது குறித்து பேசி முடிவு செய்யப்படும் என்றார்.